ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு செய்யலாமா? ஒரு காயும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சின்ன வெங்காயம் மட்டும் போதுங்க. இந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட்றப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேங்க. நல்லெண்ணெய் விட்டு செய்கிறப்போ அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டில் இருக்குங்க. இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, 2-3 வெந்தயம், கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய் இதை கிள்ளி போட்டு ஃபஸ்ட்டே நான் இதை தாளிச்சிக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பளவு உரித்து வச்சுக்கணுங்க. இது சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட போகிறோம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி மட்டும்தான். அதனால் சின்ன வெங்காயம் இந்த கப்புக்கு ஒரு கப்பு உரித்து வச்சுருக்கேங்க. இது கட் பண்ண வேண்டாம், அப்படியும் போட்டுடலாம். இதோடையே 4 பூண்டு பல் போட்டு வதக்கிடுங்க. பூண்டு பல் மறந்துட்டேன், நான் தக்காளியோடு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கட்டுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 தக்காளி மீடியம் சைஸ் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். இப்படி அரைச்சி போடுறப்போ அந்த குழம்பு சேர்ந்து வரும், சாப்பிட்றப்பவும் நல்லா இருக்குங்க. இப்போ தான் இந்த பூண்டு பல் நான் போடுறேன். நீங்கள் வெங்காயத்தோடையே வதக்கிடுங்க. இப்போ இது லைட்டாக வதங்கட்டும். இதில் நம்ம இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வீட்டில் அரைச்ச தூள். இதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துருப்பேங்க. அதனால் இந்த ஒரு தூள் மட்டும் போடுறேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு செய்யுங்க. சாம்பார் தூள் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நான் இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேங்க. இந்த தூள் நல்லா வதக்கி விடணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே மசாலா நல்லா வதக்கி விட்டால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு உள்ள புளியை நான் ஊற வச்சுருக்கேன். இந்த புளியையும் கரைச்சி விட்டுறலாம். 2 தக்காளி போட்டிருக்கோம், ஆனாலும் கொஞ்சம் புளிப்பு ஊற்றுனா தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ புளியை நம்ம கரைச்சி ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியமில் வச்சு கொதிக்க விட்டு இறக்குனா அருமையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆகிருங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். இது மேலே கருவேப்பிலையை கொஞ்சம் பிச்சு போட்டு 1 நிமிஷம் வச்சு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி செய்வீங்கங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும்.